Hey, hi guys, welcome back to Tech Engineer. I am Shiva. So today we are going to discuss about 1 kVA is what. ஒரு kVA அப்படிங்கிறது என்னன்னு பார்க்க இருக்கோம். சரி, வாங்க பார்க்கலாம். 1 kVA அப்படிங்கிறது என்ன? அப்போ ஃபஸ்ட்டு kVA அப்படிங்கிறது என்னன்னு தெரியணும் இல்லையா? kVA அப்படிங்கிறது கிலோ வோல்ட் ஆம்பியர். அப்போது இந்த kVA ஈக்குவல் டு வாட்? அப்போது டோட்டல் யூனிட் ஆஃப் பவர். அப்போ டோட்டல் யூனிட் ஆஃப் பவர் அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரியல் பவர் அண்ட் ரியாக்டிவ் பவர், இது ரெண்டும் சேர்ந்தது தான் என்னது டோட்டல் யூனிட் ஆஃப் பவர் இன் தி எலக்ட்ரிக்கல் சர்க்யூட். அப்போது இந்த கிலோ அப்படிங்கிறதுக்கான வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1000. அப்போ 1 kVA கிலோ வோல்ட் ஆம்பியர் ஈக்குவல் டு 1000 வோல்ட் ஆம்பியர். அப்போது கேவிஏக்கான ஃபார்முலா என்ன? கேவிஏ ஈக்குவல் டு கிலோவாட் ப்ளஸ் கேவிஏஆர். அப்போ இந்த கேவிஏஆர் அப்படிங்கிறது ரியாக்டிவ் பவர், கிலோவாட் அப்படிங்கிறது ரியல் பவர். அப்போ இந்த கேவிஏ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அப்பேரண்ட் பவர். சரி, இப்போது நான் ஒரு சர்க்யூட் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இந்த சர்க்யூட்டில் வந்துட்டு 9 வோல்ட் சப்ளை வோல்டேஜ் கொடுக்குறேன். ஒரு மோட்டர் இருக்குது. அந்த சர்க்யூட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 ஆம்பியர்ஸ் வந்து பவர் வந்து ஃப்ளோ ஆகுது. அப்போது இதுக்கான கேவிஏ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போது இந்த ஸ்லைடில் நம்ம பார்க்க போகிறது கேவிஏ கால்குலேஷன். இப்போ நமக்கு கொடுத்துருக்க டேட்டா என்ன கொடுத்துருக்காங்க? சப்ளை வோல்டேஜ் வந்து 9 வோல்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ லோடு கரண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5 ஆம்பியர் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டு ஃபைண்ட் கேவிஏ. எப்படி நம்ம கேவிஏ கண்டுபிடிக்கிறதுனா ஆல்ரெடி ஃபார்முலா பார்த்துட்டோம். அப்போ கேவிஏ ஈக்குவல் டு வோல்டேஜ், சப்ளை வோல்டேஜ் இன்ட்டு ஃப்ளோ ஆஃப் கரண்ட் இன் தி சர்க்யூட் டிவைடட் பை 1000. அப்போது இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா கேவியோட வேல்யூ நமக்கு தெரியுமா? தெரியாது. சரியா? அப்போது என்ன வேல்யூ நமக்கு தெரியும்? வோல்டேஜ் தெரியும். சப்ளை வோல்டேஜ் எவ்வளோ? 9 வோல்ட். அப்போ இந்த சர்க்யூட்டில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் எவ்வளோ? 5 ஆம்பியர். அப்போது கேவிஏ ஈக்குவல் டு வோல்டேஜ் இன்ட்டு ஆம்பியர் டிவைடட் பை 1000 இல்லையா? இப்போது 9 × 5 45 டிவைடட் பை 1000 போட்டிங்க அப்படின்னா கேவிஏ வந்து 0.042 கேவிஏ. வெரி சிம்பிள் கால்குலேஷன். ஈஸியாக நீங்கள் வந்துட்டு ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அ டெக் இன்ஜினியர். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். நன்றி, வணக்கம்.